மறுபடியும் டிசம்பர். சென்னையை நெருங்கும் பேராபத்து. தத்தளிக்க போகிறதா தலைநகரம்? வடகிழக்கு பருவமழை தீவிரமடைஞ்சிருக்கக்கூடிய நிலையில டிசம்பர் மாசம் சென்னைக்கு அதிகனமழை பெய்ய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. கடந்த கால வெள்ள பாதிப்புகளை கருத்துல கொண்டு மழைநீர் வடிகால்களை தூர்வாறுதல் மாதிரியான போர்க்கால நடவடிக்கைகளை அரசு எடுக்கணும். தமிழகத்துல வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 16ஆம் தேதி தொடங்குச்சு. இதனால தமிழகத்துல பரவலா கனமழை வெளுத்து வாங்குச்சு. இதன் காரணமா நீர்நிலைகளோட நீர்மட்டம் கிடுகிடுன்னு உயர்ந்துச்சு. அதுக்கு பின்னாடி நவம்பர் மாசம் ஆரம்பிச்சதுல இருந்து மழை கொஞ்சம் ஓஞ்சு வெயில் வாட்டி வதச்சிட்டு வந்துச்சு. இந்த நிலையில சென்னை, செங்கல்பட்டு மாதிரியான பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில வரக்கூடிய டிசம்பர் மாசம் சென்னைக்கு மறுபடியும் அதிகனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. இது தொடர்பா பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில 375 ஆண்டுகள் பழமையான சென்னையோட மனித வளம், வேலை வாய்ப்பு, போக்குவரத்து வசதி, பெருகும் குடியிருப்புகள், விரியும் விஸ்தீரணம் அப்படின்னு மாநில தலைநகரத்துக்கான அத்தனை அம்சங்களும் நிறைஞ்சது சென்னை மாநகரம். அதே சமயம் கட்டமைப்பு வசதிகள் மிகுந்த மாநில தலைநகர்ல கடந்த சில வருஷங்களாவே நவம்பர் டிசம்பர் மாசம் வந்தாலே சென்னை வாசிகள் ஒவ்வொரு நாளையும் அச்சத்தோடையே கடக்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டிருக்கு. கோடையில தண்ணீர் பற்றாக்குறையும் மழை காலத்துல வெள்ளமும் சென்னையில வழக்கமாயிடுச்சு. தண்ணீர்ல தத்தளிக்கிற நிலை. இந்த நிலையை மாற்றணும் அப்படிங்கிறது தொலைநோக்கு பார்வையுடனான திட்டம். வெளியிலிருந்து சென்னை மாநகருக்குள்ள வரக்கூடிய வெள்ள நீரா இருந்தாலும் மழை நீரா இருந்தாலும் அந்தந்த பகுதிகளில் சேமிப்பதற்கான கட்டமைப்புகளை ஏற்படுத்தி இருக்கணும். அதே மாதிரி உபரி நீர், கழிவு நீர் தேங்காம வெளியேற வடிகால் வசதிகளையும் ஏற்படுத்தி இருக்கணும். ஆனா அப்படி செய்யாததால ஒவ்வொரு வருஷமும் சில மாசங்கள் தண்ணீர் பஞ்சமும் சில வாரங்கள் தண்ணீர்ல தத்தளிக்கிற நிலையும் தொடருது. போன வருஷங்கள்ல ஓரிரு நாட்கள் மழைய கூட தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு மாநகரம் நரகமாகி போச்சு. சாலைகள், தெருக்கள், சுரங்கப்பாதைகள் மட்டும் இல்லாம வீடுகள்லயும் புகுந்துச்சு வெள்ள நீர். வாகனங்கள் போன சாலைகள்ல படகுகள் மிதந்த காட்சி, வெள்ளத்துக்கு நடுவுல சிக்கின மக்களை ஹெலிகாப்டர் உதவியோட மீட்க வேண்டிய சூழல், இப்படி தலைநகரமே தண்ணீர்ல தத்தளிச்சுது. இந்த நிலை இந்த வருஷம் டிசம்பர் மாசத்துல ஏற்படாத வண்ணம் பாத்துக்கணும். குறிப்பா டிசம்பர் 11, 12 நாட்கள்ல அதிக கனமழை இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கனமழையால சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாதிரியான மாவட்டங்கள்ல அதிக பாதிப்புகள் இருக்கக்கூடும். அதனால ஏரி, குளங்கள் மாதிரியான நீர்பிடிப்பு பகுதிகள், அப்புறம் குடியிருப்பு பகுதிகள்ல இருந்து வெளியேறக்கூடிய உபரி நீர், அப்புறம் மழை நீர் தடையில்லாம வெளியேற நடவடிக்கை எடுக்கணும். உடனடியா போர்க்கால அடிப்படையில சின்ன அளவிலான மழை நீர், கழிவு நீர் கால்வாய்கள் தூர்வாரி பராமரிக்கப்படணும். ஏரிகள், நீர்ப்பாதைகள்ல ஆக்கிரமிப்புகளை அகற்றணும். பேரிடர் மேலாண்மை துறை, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை, வருவாய்த்துறை, அப்புறம் பெருநகராட்சி அமைப்புகள் இணைஞ்சு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை விரைஞ்சு எடுக்கணும். வெள்ளம் கரை புரண்டோடக்கூடிய பகுதிகளை சீரமைச்சு குடியிருப்பு பகுதிகளுக்கு தண்ணீர் போகிறத தடுக்கணும். இவைகள் மாதிரியே தவிர்க்க முடியாம வெள்ளத்தால சூழப்பட்ட முகாம்கள்ல தங்க வைக்கப்படக்கூடிய மக்களுக்கான தேவைகளை எந்தவித குறைபாடுமின்றி செஞ்சு தரவும், மழைக்கால நோய் தாக்குதல்கள்ல இருந்து பாதுகாக்கக்கூடிய வகையில மருத்துவ கட்டமைப்புகளை சீரமைச்சும் தேவையான மருந்துகள் இருப்பும் சிகிச்சை வசதிகளை ஏற்படுத்தவும் மருத்துவ பணியாளர்களை தயார்படுத்தணும். அதே மாதிரி சென்னையில மழை வெள்ள பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுல மக்களோட ஒத்துழைப்பும் ரொம்பவே அவசியம். மழைநீர் வடிகால்கள்ல நெகிழி பைகளை, குப்பைகளை போடக்கூடாது. பேரிடர் காலங்கள்ல அரசோட மக்களும் இணைஞ்சு செயல்படக்கூடிய கலாச்சாரத்தை உருவாக்க விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தணும். ஊர்காவல் படை மாதிரி பேரிடர் மேலாண்மைக்கான பயிற்சி பெற்ற தன்னார்வ தொண்டர் படையை உருவாக்கணும். உள்ளாட்சி பிரதிநிதிகள், அரசு அலுவலர்களுக்கு பேரிடர் குறித்து பயிற்சி அளிச்சும் மழை வெள்ள பாதிப்புகள்ல இருந்து சென்னை மக்களை பாதுகாக்க அரசு விரைந்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு ராமதாஸ் வலியுறுத்தியிருக்காரு.